வெல்கம் பேக் வேலு ரிசா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பவர் வீலர். அதுக்கு பேர் இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுவீங்க. இது பேர் பவர் வீலர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர் ஓட்டுறது இப்போ கஷ்டமா இருக்கும். ஒருத்தர் வீட்டு நிலத்துக்கு வழி இல்லாம நடுவுல இருப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னசா பவர் வீலர்னு சொல்லிட்டு இருக்கும். அது யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பவர் வீலர் பர்பஸ் பத்தியும் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்திலாம் நம்ம பாத்துக்கலாம். பவர் வீலர் ஸ்டார்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிக்கர் இருக்குது பாத்தீங்களா, இதை நம்ம கீழே டவுன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கியர் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதை நம்ம இஸ்தா மட்டும் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம டவுன் பண்ணிட்டு அடுத்தது கீழே இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த ஆட்டோ பழைய ஆட்டோ தான் வரும் பாத்தீங்களா, அது மாதிரி மேனுவல் அது நம்ம இஸ்திங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணோம். இது ரேசிங், இதுதான் நம்ம ரேஸ் பண்றது. இது ஃபுல் ஹைல வச்சிடணும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஐசி இன்ஜினுக்கு மாடல் ஓகேவா. இதை நம்ம கீழே டவுன் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இதை ஃபுல்லா இஸ்திங்கன்னா ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி ப்ராசஸரா பாத்துக்கோங்க. இது நியூட்ரல் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கிறது நியூட்ரல் இருக்கணும். இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் உடைய நியூட்ரல், அது ஹை. அது கீழே பாத்தீங்கன்னா டயர், இது எல்லாமே நியூட்ரல். அது இது கீழே ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது இசிச்சிங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. எதுவும் தப்பா பண்ணாதீங்க. தப்பா பண்ணீங்கன்னா விதமா முடியும். எதனா நம்ம ஆபத்தான முறையில எதனா ஆயிடும். அதனால எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது நியூட்ரல்ல கரெக்டா சென்டர்ல வச்சு லைட்டா ஷேக் பண்ணி பாத்தீங்கன்னா நியூட்ரல்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் எப்பவுமே இது ஹை லோல வச்சுட்டு அதுக்கடுத்து இது ஹை. லோ ஹை எப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாத்துங்க. எல்னா லோ, ஹெச்னா ஹை, கீழே ஆயிலுக்கான இது இருக்கும். KKIC 350D மாடல். அது ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட். அது மேல கிளச்சில பிளேடு வாங்கும்போது கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் மானியம் மூலியமா வாங்கலாம், நீங்களா கூட வாங்கிக்கலாம். அடுத்தது எல் இருக்கும். நம்ம இது நியூட்ரல் வச்சுட்டு லைட்டா ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஹை, அதுக்கு வச்சு நீங்க லோல வச்சு ஓட்டிக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதையும் ஃப்ரண்ட்ல போட்டுட்டு அது நியூட்ரல்ல போடுங்க. ஸ்டார்ட் ஆகலைன்னா இது கரெக்டா எப்பவுமே ரெண்டுத்துமே ஃபர்ஸ்ட் எல்லு ஃப்ரண்ட் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா எல்லும் ஃப்ரண்ட்டும் போட்டு தான் ஓட்டணும். அதுக்கடுத்து நியூட்ரல்ல வச்சுட்டு லைட்டா ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் சொல்ற மெத்தட் மூலியமா பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஈஸியா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. நியூட்ரல் வச்சுட்டு லைட்டா ஷேக் பண்ணுங்க. அடுத்து ஹைல வச்சிருங்க. ஹைல வச்சுட்டு ஓட்டும் போது இது லோல இது ஃபுல்லா இறங்கினீங்கன்னா லோ. நீங்க இதுதான் ஸ்பீடு. இந்த டயரோட ஸ்பீடை நம்ம இது மூலியமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேவா. ஓட்டும் போது ஃபுல்லா வைக்காதீங்க. ஃபுல்லா வச்சீங்கன்னா உங்க டீத்து தள்ளி விட்டு போயினே இருக்கும் குதிரை மாதிரி. பொறுமையா ஓட்டணும்னா கம்மியா வச்சு ஓட்டுங்க. இதுல ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒரு விஷயம் தான். டயர் ரொம்ப ஸ்லோவா ஓடாது, ஸ்பீடா ஓடும். அதை நீங்க கரெக்டா மெயின்டைனா வச்சிடணும். அடுத்தது ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அது அதிகபட்சம் ரிவர்ஸ்ல போட்டு ஓட்டாதீங்க. திடீர்னு வீல் போட்டுட்டீங்கன்னா உங்க மேல அடிச்சிடும். எப்பவுமே ஃப்ரண்ட்ல மட்டும் தான் போட்டு ஓட்டணும், ரிவர்ஸ்ல ஓட்டாதீங்க. ரிவர்ஸ் ரொம்ப ஆபத்தான முறை. ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நீங்க போட்டு ஓட்டணும். இதுவும் லோல வச்சு ஓட்டணும், இது ஃப்ரண்ட்ல வச்சு ஓட்டணும். ஓட்டும் போது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஹைல வைக்கும் போதும் ரொம்ப ஆபத்து. இதுலயும் லோ, இதுல ஃப்ரண்ட், ரெண்டுத்துலயும் போட்டு ஓட்டணும். அதுக்கடுத்து ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ஹை ஸ்பீட்ல ஓட்டாதீங்க. எப்படின்னா நீங்க அது கூட மிஷினோட சேர்த்து ஓடுற மாதிரி இருக்கும். அதனால ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல் போட்டுக்கு இல்லை ஷேக் பண்ணிக்கோங்க. நியூட்ரல்ல தான் இருக்குதான்னு. இல்லைன்னா இந்த ஹைல வச்சுட்டு தான் இது பண்ணணும். நீங்க ஒன்னு ரெண்டு தப்பா பண்ணினாலும் பின்னாடி ரிவர்ஸ்ல உங்களுக்கு வந்துடலாம். இல்ல மிஷின் ஸ்டார்ட் ஆகாம இன்ஜின் ஸ்டெக் ஆகலாம். அது ரெண்டுத்துமே நியூட்ரல் வச்சு லைட்டா ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இந்த ஃபுல் டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டு இன்ஜின் ஆயில் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபியூலும் நீங்க டீசலா பெட்ரோல்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதோட மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் 1800 ஆர்பிஎம் கொடுத்துக்கிறாங்க. சூப்பரா இருக்கும். அது 296cc கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர்
சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகேவா, நம்ம நல்ல இன்ஜின் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா 4 ஸ்ட்ரோக் கொடுத்துருக்குறாங்க, அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சிலிண்டர் வந்து மண் பதத்தை நம்ம எப்படி நம்ம செக் பண்ண முடியும்னா, எல்லாம் நான் சொல்றேன். கேக் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேக் கிரீமுக்கு பாத்தீங்களா, அதுதான் சேரு. அது மாதிரியும் இருக்கக்கூடாது. மண்பாதம் வந்து அந்த சேரு கிரீம் மாதிரியும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இந்த பண்ணு மாதிரி கல்லு மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ கேக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாஞ்ச் மாதிரி ஒரு பதத்துல பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். மண்ணு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 நாள் காய விட்டீங்கன்னா ஒரு மண்பாதம் ஒரு மாதிரி பொசு பொசுங்கிற மாதிரி இருக்கும். கால் வச்சு லைட்டா அமுற மாதிரி இருக்கணும். ஆனா தண்ணி தண்ணி பதமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் பதமாவும் இருக்கக்கூடாது. பவர் வீலருக்கு வந்து அது வந்து நல்ல பதமா இருந்தா மட்டும்தான் பவர் வீலர் வந்து நல்லா செயல்படும். இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து பவர் வீலர் வந்து மண்ணு பேக்காது. மண்ணு நீங்க தண்ணி அதிகமா விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வீலில ஃபுல்லா பிடிச்சிக்கின்னு அது ஓட்டாது. மண்பாதம் வந்து முக்கியமா பவர் வீலர் மண்பாதம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் பவர் வீலரை உங்களால ஓட்ட முடியும். இது வந்து நீங்க நல்லாமே தெரிஞ்சுக்கணும். பவர் வீலர் வாங்கிட்டு என்னடா இது ஓட்டவே முடியலன்னு கேட்டீங்கன்னா, மண்பாதம் ரொம்பவே முக்கியம். ரொம்ப கல்லாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சேராமவும் இருக்கக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு ஈரப்பதம் இருந்தா மட்டும் போதும். ஈரம் லைட்டா பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் இந்த பவர் வீலர் வந்து உங்களால வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பவர் வீலருக்கு டயர் கொடுத்துருப்பாங்க. பேக் சைட்ல வீலுக்கு பேக் சைட்ல ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராடை வந்து எவ்வளவு டெப்த்து நீங்க கொடுக்கணுமோ அவ்வளவு டெப்த்து வந்து நீங்க கீழே வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். மாடல் பார்த்துக்குங்க, இது வந்து IC350D மாடல். அது வந்து ஆர்பிஎம்மும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஓட்டுற வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். ஒருத்தர் ஓட்டுவாரு, அவர் ஓட்டுற வீடியோவை பாருங்க. அதை பார்த்து வந்து நீங்க வந்து எப்படின்னு பார்த்துக்குங்க. வளைக்கிறது, டர்ன் பண்றது, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து கத்துக்குங்க. யாரும் வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல் முறையா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தான் வீடியோ போடுறோம். ஓகேவா, செட் பண்ணும்போது அங்கே கீழே பார்த்தீங்களா எல்லோ கலர் 2 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபுல்லா கீழே டவுன் பண்ணிக்கோங்க. அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமா பண்ணிக்கோங்க. 2 கியர் பக்கம் கொடுத்துருப்பாங்க. என்னடா அது கியர் பாத்தீங்கன்னா, R1 போட்டிருக்கும், அது வந்து F1 போட்டிருக்கும். F ஓட மீனிங் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட், முன்னாடி போறதுக்கானது தான் F. அது போட்டு தான் முன்னாடி போகும். அதுக்கடுத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா LH இருக்கும், ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடு. நம்மளோட வேகத்தை அதிகரிக்கிறதோ வேகத்தை குறைக்கிறதோ பக்கத்துடைய வேலை. இத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃப்ரண்ட் வேணா அந்த பக்கம் 2 பக்கமே ஃப்ரண்ட் போட்டு தான் நீங்க ஓடணும். 2மே முன்னாடி இருக்கணும். ஓகேவா, பாத்தீங்கன்னா வீடியோ எப்படி இந்த பவர் வீலர் ஓட்டுறத நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க. பவர் வீலர் ஓட்டும் போது இப்படிதான் ரன் ஆகும். நம்மள வந்து ரொம்ப ஈத்துன்னு ஓடுற மாதிரி இருக்கும். பேக் சைட்ல வந்து லைட்டா கீழ் பக்கமா ப்ரெஷர் கொடுக்கணும். கீழ் பக்கமா லைட்டா அழுத்தம் கொடுக்கும்போது வந்து வீல் வந்து நல்லாவே சுழலும். இப்போ அங்க சுத்துறது பாத்தீங்கன்னா அது வந்து ஹை ஸ்பீட் ஆர்பிஎம்ல தான் சுத்தி இருக்குது. நம்மளுக்கு வந்து 1850 500 நினைக்கிறேன், 1800 500 ஆர்பிஎம்ல இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ மோஷன்ல காட்டுது. நம்ம டேர்னிங் தான் எப்படி டேர்னிங் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. டேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டா மேடு பண்ணலான்னு பார்த்து நீங்க ஓட்டுங்க. வீல் பாத்தீங்களா இப்படி சுத்துதுன்னு. பவர் வீலர் நீங்க ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இப்படி ஓடாது, ஈர்த்துக்குன்னு ஓடுவீங்க. பின்னாடி பேக் சைட் பக்கமா லைட்டா கீழே ப்ரெஷர் கொடுத்து அடுத்து மண் பாதம் வந்து நான் கரெக்டா இருக்குன்னு சொல்ல பாத்தீங்களா, இந்த மண் பாதம். மண் பாதத்தையும் நான் எப்படி இருக்குது நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கடுத்து எப்படி டேர்னிங் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைட்ல லைட்டா ப்ரெஷரு, மண் பாதம் கரெக்டா இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி மூவ் ஆகுது, அடுத்து டேர்னிங் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. டேர்னிங் வந்து அதுக்கு பேர் வந்து பண்ண முடியாம பண்ணுவீங்க. டேர்னிங் வந்து இப்படிதான் பண்ணணும். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து இந்த நிலத்தை ஃபுல்லா வந்து இந்த பவர் வீலர் மூலியமாவே நம்ம வந்து இதை ஏர் ஓட்ட போறோம். செகண்ட் சாலும் இதுல நம்ம ஓட்ட போறோம். ஃபர்ஸ்ட் சால் வந்து மேல லைட்டா பேக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து வந்து இன்னும் டெப்தா பேக்கிற மாதிரியும் நம்ம வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஓட்ட போறோம். இதுதான் இந்த பவர் வீலருடைய
அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வளைக்கிறதும் நீங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்க தூக்கி வளைக்கிற மாதிரி இருக்கும். பவர் வீலரா நம்ம வந்து பிரேக் பிடிச்சி ஸ்டாப் பண்ணதான் முடியாது. பவர் வீலர் ஸ்டார்ட் பண்ணா பாட்டுக்குன்னு போயினே தான் இருக்கும். நம்ம தான் திருப்பி திருப்பி ஓட்டுற மாதிரி இருக்கும். பிரேக்கிங் பாயிண்ட் இல்லை. பிரேக் பண்ணோம்னு வச்சிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அது வந்து பேக் 2 இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் எஃப்க்கு இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க நியூட்ரல் போட்டீங்கன்னா டப்புன்னு ஸ்டாப் ஆயிடும். இல்லையா சிவப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் ஸ்பீட் ஏத்துறாங்க பாத்தீங்களா, அதை வந்து நீங்க வந்து கம்மி பண்ணி அதோட ஸ்பீடை வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு சடனா திடீர்னு ஸ்பீடா உங்களுக்கு ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டப்பு நீங்க அது வச்சு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பக்கத்து கொல்லியில போயிட்டு விபரீதமா மாறிடும். அதனால வந்து நீங்க வந்து அது மூலமா வந்து கரெக்டா நீங்க ஸ்டார்ட் பண்றது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? பவர் வீலர் வந்து கொஞ்சம் பெஸ்டான இதுதான். ஆனா நீங்க ஓட்ட தெரியாம வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் பாத்தீங்களா, எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஆப்ரேட் பண்றது, அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டுறதுல இருந்து நம்ம வீடியோ போடுறோம். தெளிவான புரிதல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்படி எதனா புரிதல் ஏதோ இல்லைன்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான முழு விவரங்களும் நான் வந்து சொல்றேன். இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணாங்களோ நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட் மூலியமா நீங்க பேசுங்க. உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்து நம்மளுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி விடுறோம். ஓகேவா? பவர் வீலர் வந்து நம்ம மானியத்தில் வாங்கலாம். மானியத்தில் வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்து அது வந்து கம்மியா நீங்க வந்து அவங்க கொடுப்பாங்க. சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல கிடைக்கும். 1 ஏக்கர் இல்லை அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து வந்து எப்படி டைனிங் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. அது ஈத்து இந்த பக்கம் தள்ளுற மாதிரி இருக்கும். இதுலதான் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். நம்ம டர்னிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுங்களுக்கு பிரேக் இருக்காது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மீதுபடி பவர் வீலர் வந்து கொஞ்சம் பெஸ்டான இதுதான். நீங்க வந்து கத்துக்கலீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கத்துக்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ டர்னிங் பண்ணா பாத்தீங்கன்னா ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தள்ளுறதுடா சின்ன பசங்கலாம் அதை தள்ள தேவையில்லை. பெரியவங்க ஓட்டலாம். சின்னவங்க ரொம்ப ஓட்டி சின்னவங்கலாம் ஓட்டினாங்கன்னா கை கால ரொம்ப வலிக்கும். பெரியவங்க ஓட்டினாங்கன்னா பழைய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. புதிய ஆட்கள் ஓடினாங்கன்னா நாளைக்கு காலங்கத்தால் எழுச்சிக்க மாட்டீங்க. அதோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மண்பதம் பார்த்துக்குங்க. மண்பதம் ரொம்பவே முக்கியம். பவர் வீலர் வரைக்கும் மண்பதம் இல்லைன்னா உங்களால வந்து சுத்தமா இந்த பவர் வீலரை ஓட்டவே முடியாது. மண்ணும் தேக்காது. அதுக்கடுத்து நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலுமே சரி பவர் வீலர் உங்களால வந்து ஓட்ட முடியாது. பவர் வீலர் ஓட்டுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்ட தெரியணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மண்பதம் ரொம்பவே முக்கியம். மண்பதத்துக்கான எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேராவும் இருக்கக்கூடாது, கல்லாவும் இருக்கக்கூடாது. ஒரு தண்ணி விட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு 1.5 நாள் கழிச்சு ஓட்டினீங்கன்னா அந்த மண்பாதம் சூப்பராகவே இருக்கும். வெயில்ல கொஞ்சம் உணர்ந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் இப்ப பாத்தீங்கன்னா மண் எப்படி பேருதுன்னு பாருங்க. சூப்பராகவே இருக்கும் மண் பேதறது. அது வந்து அந்த மண் பதம் பொறுத்து தான். நீங்க வந்து மண்ணை வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்ணி நீங்க பண்றீங்களோ அவ்வளவும் சூப்பரா நீங்க ஓட்டலாம். ஓகேவா? இந்த ரிவ்யூ நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாரும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம வந்து நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவும் யாரும் தெளிவா போடல. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காகவே மறக்காம விவசாய மக்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு மேலும் இந்த பவர் வீலர் பத்தி தகவல் உங்களுக்கு எதனா வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்றோம். கியர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. அது ரன்னிங் பொசிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது டர்னிங் பாயிண்ட் அதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து யாருன்னா அனுபவம் உள்ளவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு ஓட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வாங்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஏன்னா வேகம் ரொம்ப அதிகமா போகும். இப்ப அவங்க ஓட்டுறது பாத்தீங்கன்னா கூட எவ்வளவு வேகமா சீக்கிரமா முடிஞ்சிடும். பவர் வீலர் பாத்தீங்கன்னா ஒரு துண்டு ஓட்டணும் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல நீங்க ஓட்டிடலாம். இப்ப ஓட்டுறது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாத்தீங்களா. அந்த பேக் வீல் இருக்குது பாத்தீங்களா ஏர் ஓட்டுறது, அதையும் நம்ம வந்து வேக அடிச்சுக்கலாம். அதோட ஆர்பிஎம் நம்ம ஹைல வச்சு ஓட்டிங்கன்னா மண்ணு பேத்து எத்தனை போயிடும். நம்ம மூச்சு வாங்கிடும். ரொம்ப கஷ்டம். அதனால வந்து கரெக்டா லோல முன்னாடி வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த பக்கம் ஃப்ரண்ட் வச்சுட்டு அடுத்தது ஓடணும்.
நம்ம மிஷின் கூட சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் பவர் வீலர் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஆனால் ஓட்ட தெரியணும். ஓட்ட தெரியலனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால வந்து ஓட்டுறதுக்கு வந்து பழகிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி ஓட்டுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எது ஃப்ரண்ட்டு, எது பேக்கு, எப்படி ஓட்டுறதுன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஓட்ட தெரியலனாலும் ஃபர்ஸ்ட்டு சும்மா லைட்டாக பழகிக்குங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ பாருங்க. அதுக்கடுத்து யாருனா ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட வீடியோ பார்த்து கிளாரிஃபை பண்ணி அதுக்கடுத்து பவர் வீலர் வந்து வாங்கி பழகிக்குங்க. ஓகேவா? தேவையில்லாம இது மாதிரி வாங்கிட்டு வேஸ்ட்லாம் பண்ணிருக்காதீங்க. எப்படி ஓட்டணும்னு அந்த ப்ராசஸ் வந்து தெரியணும். ஏன்னா அதுக்கு பேர் வந்து பவர் வீலர் வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சரியாகவே ரிவ்யூ பண்ணல. ரிவ்யூனா எப்படி அதை ஆப்ரேட் பண்ணும், அது மாதிரி வந்து தெளிவான ஒரு எந்த ஒரு விஷயங்களும் சொல்லாதனால வந்து யாருக்குமே ஓட்ட தெரியல. பவர் வீலர் வாங்கிட்டு சும்மாவே கிடக்குது அவங்க வீட்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ராம் போட்டுடுறாங்க. சேல் போட்டுறாங்க, இது மாதிரி ஓட்ட தெரியல, அது ஓட மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு. மண் பதத்தை வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் பவர் வீலருடைய வீல் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஓட்டும். ஓகேவா? மண் பதம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீலரை ஓட்ட முடியாது. மண் பதமும் முக்கியம், டிரைவிங்கோடைய ஸ்கில்ஸும் முக்கியம், ஃப்ரண்ட்டு எது எது ஃப்ரண்ட் போடணும் எல்லாமே முக்கியம். அதோட பிரேக் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுப்பீங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக பிரேக்கு எப்படி நம்ம நியூட்ரல் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகேவா? எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அதை பார்த்து நீங்களும் கற்றுக்குன்னு ஓட்டுங்க. அது வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டி அதை வந்து கஷ்டப்படாதீங்க. எப்படி இது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் தான் இந்த வீடியோ நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டி முடிச்சிட்டோம். மிஷினும் ரொம்ப சூப்பராகவே ஓடுது. அது வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து கரெக்டாக அந்த ரெட்டு இது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஒன்று நான் காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டினீங்கன்னா பவர் வீலர் விபரீதமாக முடியும். அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், அது மாதிரி பார்த்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கின்னு அது ஓட்டுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து நம்ம எப்படி மிஷின் ரன் பண்ணுறது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? சரி, நம்ம ஸ்டார்டிங் உடைய நம்ம விஷயங்கள் சொல்லிடுறோம். பெல்ட்டோடைய இது பார்த்துக்கோங்க. இப்போ வாங்கும்போது சிங்கிள் பெல்ட்டாக இருந்தால் கூட டபுள் பெல்ட்டு அதே மாதிரி பெல்ட்டை வாங்கி 2 பெல்ட் போட்டுக்கோங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு ஒரே பொசிஷனாக லாக் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து மேனுவலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து 2 பெல்ட் போட்டு வந்து கரெக்டாக டைட் வச்சு ஓட்டணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் வந்து இது வந்து எப்பவுமே மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கணும். கீழே வச்சிட்டிங்கன்னா கீழே ஆகும். இந்த பேசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அங்கேயே கேட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது வந்து இசிக்கணும். அடுத்தது வந்து இது கீழே டவுனில் இருக்கணும். அதுக்கடுத்து நியூட்ரல் தான் பண்ணணும். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. ஓகேவா? இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே இருக்கும். இதுதான் டயரோட ஸ்பீடு. உங்களை வந்து அந்த டயர் முன்னாடி 2 வீல் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஸ்பீடு தான் இது. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து குழம்பிடுவீங்க. ஆனால் அது 2 இருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் அந்த 2 கியர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க. இதை டவுன் பண்ணிட்டு இது இஸ்திங்கன்னா ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் 2 எண் இருக்கும். ரெண்டுத்துலையுமே என்னன்னு வைக்கணும். அது ஹை ஸ்பீட் ஆர்பிஎம் வைக்கணும். ஹை ஸ்பீட் ஆர்பிஎம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் நியூட்ரலில் தான் வச்சிருக்கீங்க. ரெண்டுமே நியூட்ரல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கீழே டவுன் பண்ணிட்டு இது நியூட்ரல் வச்சுட்டு இஸ்திங்கன்னா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும். இது ஹையில் இருக்கணும், 2 நியூட்ரல் இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 2 கியர் கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்கான கியர் பார்க்கலாம். இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கிற அந்த பிளேடு வந்து ஹை லோ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இங்கேயே உங்களுக்கு வந்து எங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கீழ்பக்கமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அர்த்தத்தை வந்து போட்டிருப்பாங்க. எல் வந்து லோ, ஹெச் வந்து ஹை. இது வந்து ஆயில் செக் பண்ணிக்கோங்க 3 monthsக்கு. இல்லை அது மாதிரி மாடல் வந்து KKIC 350D மாடல் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஹெச் ஹை. பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்பவுமே லோவில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
நியூட்ரல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல்ல வச்சுக்கோங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, லோல வச்சுக்கோங்க பெஸ்ட். ஆர் எல் ஆர் எஃப் இருக்கும். எஃப்னா ஃப்ரண்ட், முன்னாடி வந்து நகரும். நியூட்ரல் இது வந்து லோ. இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து மிஷின்லாம் ரன் பண்ணுவோம். மோஸ்டா எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எல் எஃப் இது ரெண்டு தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நியூட்ரல் இதுதான். ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பேக். நீங்க ஆறு வச்சுட்டு ஓட்டுனீங்க, ஓட்டக்கூடாது. ஆறு வச்சு நீங்க ஓட்டுனீங்கன்னா உங்க பின்னாடி வச்சு தூக்கி உங்களை போட்டுரும். அதனால வந்து அதிகபட்சம் ஆறை யூஸ் பண்றது பெஸ்ட். ஆறு வந்து யூஸ் பண்ணாதீங்க, என்னோட மோஸ்ட் சஜஷன். அதுக்கடுத்து இது வந்து டயர் மூவ் பண்றது வந்து இதுல வந்து ஒரு 10 ஸ்பீட் வச்சுக்கோங்க டயர் மூவ் பண்றதுக்கு. இதுதான் இந்த பாத்தீங்கன்னா கையில இருக்கிற பாத்தீங்களா, அது மாதிரி வந்து இன்ஜின் ஆஃப் ஆகாதபடி இது பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள். நம்ம மண்ணு செதறோம், அந்த மண்ணு வந்து மேலே ரொம்ப நம்ம மேலே செதறாத மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நியூட்ரல், ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு. அது வந்து ஃப்ரண்ட்டு டயர் முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு வந்து நம்ம பக்கத்தில் ரெட் கலர் இருக்கும் அது. ஆறு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பின்னாடி சிக்கும் டயரு. அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே எஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எல்ல யூஸ் பண்ணணும். இது ரெண்டுத்துல இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எள்ளு போட்டு ஓட்டணும், இந்த பக்கம் ஃப்ரண்ட் போட்டு ஓட்டணும். டயர் அப்பதான் முன்னாடி போகும். இந்த பக்கம் போட்டீங்கன்னா பிளேட்ஸ் வந்து பின்னாடி வந்து ஸ்வைல்ட் ஆரம்பிச்சிடும். இது வந்து டயர் முன்னாடி இதுவாயிடும். இது வந்து டயருக்கான ஸ்பீடு. இது வந்து பிளேட்ஸ்க்கான ஸ்பீடு இல்லை, டயருக்கான ஸ்பீடு. இதுதான் நம்மளுக்கு வந்து முன்னாடிக்கான ஸ்பீடு. அது வந்து கரெக்டா வைக்கணும். ஓகேவா? இது வந்து பிளேடு. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வீல வந்து மூவ் பண்றது. ஓகேவா? நியூட்ரல் இருக்கா செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபுல் ஹை ஸ்பீடு வச்சுக்கணும். நியூட்ரல்ல வச்சுட்டீங்கன்னா எதுவுமே மூவ் ஆகாது, நடுவுல இருக்கும். அதுக்கு அடுத்து இங்க இருக்கும். இங்க வந்து மேல இருக்கக்கூடாது, டவுன்ல இருக்கணும். நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். டவுன்ல வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, செட்டிங்ஸ் இது மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட மாடல், ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 296 cc 1800 RPM ஸ்பீடு. ஓகேவா? 4 ஸ்ட்ரோக்கு சிங்கிள் சிலிண்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். நம்மளாம் அந்த கார் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்களா, அது மாதிரி 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். பவர் வீலரு. மாடலும் பார்த்துக்குங்க, KKI C350 நினைக்கிறேன். நீங்க வந்து மாடல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓட்ட அதிக பேர் வந்து ஓட்ட தெரியாது, ஆனா வந்து நீங்க வந்து கத்துக்கினீங்கன்னா நல்லாவே ஓடலாம். இதுங்க பாருங்க, ஓட்டுற வீடியோ தான், எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்க, அதை பார்த்து கத்துக்கோங்க. ஓகேவா? மண்ணெல்லாம் சூப்பராகவே போயிடும். நீங்க வந்து மண் பதத்தை ரொம்பவே கரெக்டான மெயின்டைன்ல போட்டீங்கன்னா மட்டும்தான் மண்ணை வந்து நீங்க வந்து கரெக்டா அந்த பவர் வீலர் ஒர்க் ஆகுது. ஏன்னா இது மோஸ்ட் சஜஷன். இது வந்து இந்த மிஷின் ஓட்டாம நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா வச்சிருந்தோம். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்து தான் இந்த மிஷின் வந்து எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கினாங்க. அதனால வந்து கரெக்டான மண்பாதம் இருக்கணும்னு எங்களோட சஜஷன். மண்பாதமும் கரெக்டா இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா கத்து கொடுக்கும் போது வந்து நான் வந்து அதிகத்தாட்டி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து கேட்காம இருந்தாங்க. அது வந்து இவர்கிட்ட நான் சொன்னேன். என்ன ஓகேவா, நம்ம ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுனால வந்து நம்ம சொல்றோம். அது மாதிரி வந்து ரன் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு பேருக்கு வந்து படிக்க தெரியலனா தெரியாது. அது வந்து தெரிஞ்சவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு இல்லை. அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம். எப்படி மிஷின்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்றதும் அதை நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே தான் இவருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வந்து நீங்க வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பவர் வீலர் வாங்கிட்டு அது சும்மா போட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அதுக்கடுத்து வந்து எப்படி அந்த ஆப்ரேட் பண்றதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த பவர் வீலர் வாங்கிட்டு அதிக வீட்டை வந்து சும்மாவே இருக்கும். யாரும் இது எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து தெரிஞ்சவங்களே வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றது மூலியமா தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதோட வாங்குறதுக்கு முன்னாடி வந்து 1க்கு 10 முறை வந்து நம்மளால அதை ஓட்ட முடியுமா, நம்ம இடத்துக்கு அது தகுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்து சும்மா இருக்கும். அதனால வந்து இது ஓட்டும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஓட்டும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். வேற உங்களுக்கு வந்து டிராக்டர் வர்றதுக்கான வழி வசதி அது மாதிரி எதுவும் இல்லைன்னா இது ஓகேவான ஒரு விஷயம்தான். நீங்க டீசல் நினைக்கிறேன், டீசல்லாம் பெட்ரோலும் தெரியல, கம்மியா ஊத்தினாவே போதும். ஒரு வாட்டர் கேன் ஊத்தினாவே அது ஓடி இருக்குது 1 மணி நேரம் 2 மணி நேரம்.
அதனால வந்து 20 நிமிஷம் தான். ஒரு ஒரு துண்டு ஓட்டுறதுக்கு 20 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நம்ம ஸ்பீடா வச்சு ஓட்டினா டப்புன்னு முடிஞ்சிரும். நான் என் மோஸ்ட் சஜஷன் வந்து இப்போ டிராக்டர் வசதி இப்போ வந்து ஒரு நடு சென்டர்ல கொல்லி இருக்குதுன்னா, இப்போ டிராக்டர் வசதி வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா, பவர் வீலர் வாங்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து இப்போ ஒரு மிளகா, இல்ல வந்து கத்திரிக்காய், இல்ல வந்து ஒரு குச்சி நாத்து அந்த மாதிரி மண் பதம் பாருங்க. மண்பானை காட்டுறோம் பார்த்தீங்களா? மண்ணுனோன்னா எப்படி வந்து பாருங்க பொசு பொசு பொசுன்னு வந்து பார்த்தீங்களா? இது தண்ணி விட்டுட்டோம், ஒரு 2 நாள் விட்டுட்டோம். ஒரு மெல்லிய வெயில் அது ஒரு நல்ல ஒரு வெயில் காய்ச்சி 2 வெயிலு காய்ஞ்சோடனே மண்பானை அடிக்குது பாருங்க. நல்லா பேருது. ஓகேவா? எவ்வளோ டெப்த்து ஒரு விரல் வந்து 4 எவ்வளோ ஃபுல்லா போகுது. நல்லா மண்ணு பேக்குது. மண் பதத்தை வந்து பாத்துங்க முக்கியமா மண் பதம் தான். ஓகேவா? இப்ப கொஞ்ச நேரம் தான் பாத்தீங்கன்னா நல்லா ஏர் ஓட்டிட்டாங்க. அதனால வந்து வீடியோ ஸ்பீட் பண்ணல. வீடியோ அந்த மிஷின் வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடும். நீங்க வந்து அந்த ரெட் கலர்ல வந்து அட்ஜஸ்டபிள் கட்டுறோம் பாருங்க. அந்த ரெட் கலர் வந்து கரெக்டான ஒரு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து ஓட்ட முடியும். அதனால டயருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அது வந்து ஃப்ரண்ட் ரிவர்ஸ் அது வந்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பக்கம் லோ ஸ்பீட் ஹை ஸ்பீடு அது வந்து நீங்க லோ ஸ்பீடில் வச்சு ஓட்டணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடுது பார்த்தீங்களா? அந்த ஸ்பீடை வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். கரெக்டான ஒரு பதத்துக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு கோடோ இல்லை ஒரு மார்க்கரில் வச்சு போட்டுக்கோங்க. ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சு வச்சுக்கோங்க. அதில் வச்சு ஆஃப் ஆகாத மாதிரி எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு ஓட்டிட்டு அடுத்தது இந்த லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு எல்லாமே வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து ஓட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வளைக்கிறதுனா பாத்துக்கோங்க எப்படி வளைக்கிறாங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு. மேலும் விவரங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் விவசாயம் சம்பந்தமா போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன் பவர் வேல. அதுக்கடுத்து விவசாயம் சம்பந்தமான உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலர்ஸா வீடியோஸ் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் உங்க வேலூர் ஈசா.